ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய கற்கவில்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 1ல் உள்ள மூதுரை அப்படிங்கிற ஒரு கவிதை பேழை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நுழையும் முன் கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே தான் இருக்கிறான். மனிதன் பிறந்ததுலேருந்து எல்கேஜிலேருந்து ஃபுல்லாக என்னென்ன படிப்பு இருக்கோ இறக்குற வரைக்கும் கற்றுட்டு தான் இருக்கிறான். ஒரு கல்வியை கற்றுட்டு தான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வி எப்போதும் மனிதனை உயர்த்தும். கல்வியும் ஒரு செல்வமாக தான் கருதப்படுது. அது பிறருக்கு தந்தாலும் நம்மக்கிட்ட குறையாது. அதே மாதிரி அதை யாராலையுமே அழிக்க முடியாது. அந்த அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எல்லா இடத்துலையும் எங்கெங்கும் சிறப்பு பெற்றவனாக தான் திகழ்வான். நாமளும் கற்போம், வளம் பெறுவோம் அப்படின்னு தான் அந்த இதில் நுழையும் முன்னில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வாங்க பாடல் பார்க்கலாம். மூதுரை அப்படிங்கிற அந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் தான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. மூதுரை அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை, அதைத்தான் மூதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்தோர் கூறும் அறிவுரை தான் மூதுரையுடைய பொருள். ஓகேங்களா. வாங்க பாடல் பார்க்கலாம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனும் மாசற கற்றோனும் அப்படின்னா மன்னனும் குற்றமில்லாமல் கற்றவனும், அதாவது ஒரு நாட்டுடைய மன்னனையும் கல்வி கற்றவனையும் ஒப்பிட்டு பார்த்தல். சீர்தூக்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த மன்னனை விட அந்த கற்றவன், கல்வி கற்றவன் தான் சிறப்புடையவனாக திகழ்கிறான் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னருக்கு தன்னுடைய தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. ஆனால் கற்றவனுக்கு இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு சென்றாலும் சிறப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ரெண்டே இதுதான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின், இந்த பாடலில் பார்த்தோங்களா, சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்தல். மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவனையும் ஒப்பிட்டு ஆராய்தல், அதுதான் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்தல். தேசம்னா நாடு, மன்னருக்கு அப்படின்னா மன்னனுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாடலின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்னனையும் குற்றம் இல்லாமல், அதே தசையும் இதிலே சொல்லியிருப்பாங்க. மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவனையும் ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா மன்னனை விட கற்றவன் தான் சிறந்தவன். மன்னனுக்கு தன்னோட நாட்டில் மட்டும்தான் சிறப்பு இருக்குது. ஆனால் கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகேங்களா. இந்த நூலை எழுதிய ஔவையாரை பற்றி நூல்வெளி பார்க்கலாமாங்க. இந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். இந்த நூலுடைய ஆசிரியர் யார்? ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இவர் இயற்றியுள்ளார். என்னென்ன நூல்கள்னால் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. ஓகேங்களா. மூதுரை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அதனால தான் அதை மூதுரை அப்படிங்கிறாங்க. சிறந்த அறிவுரைகளை சொல்கிற நூல்னால் அதை மூதுரை அப்படிங்கிறாங்க. இந்த மூதுரையில் மேக்சிமம் மூத்தோர்கள் கூறும் அறிவுரை தான் இருக்கும். இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்த நூலில் பார்த்தீங்கன்னா 31 பாடல்கள் இருக்குது. மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்குது? 31 பாடல்கள் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் அப்படின்னா மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் என்னும் நூலை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றமில்லாதவர். குற்றமில்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். சிறப்புடையார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்கவில்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற ஒரு கவிதை பேழையில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.